ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு நல்ல ஹெல்த்தியான முறையில் கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். போட்டி போட்டு விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு வாணல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் இதில் 1 கப் அளவுக்கு ரவை, வீட்டில் எந்த கப்பாக இருந்தாலும் எடுத்துக்கங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து இந்த நெய்யிலே கொஞ்சம் செவரை வறுத்துக்கங்க. ரவை வறுபட்டு வாசம் வரணும், அந்த அளவுக்கு இது மாதிரி வறுத்து அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. இது லைட்டாக ஆறி வரட்டும். ஆறின பிறகு இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் மற்ற பொருட்களையும் அளந்து சேர்த்துக்கங்க. இப்போ ரவையை இது மாதிரி மாற்றிட்டு இப்போ இதோட 2 சின்ன சைஸ் வாழைப்பழம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்போ தான் மசிக்க ஈஸியாக இருக்கும். கூடவே 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1/2 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 4 முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே உலர்ந்த திராட்சை உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இதோட 1 சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க. வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா கைகளால் மசிச்சு விட்டு நல்லா இது மாதிரி கலந்து பிசைஞ்சிங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வரும். இதை பிசைஞ்சிட்டு ஊரெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. உடனே இதிலேருந்து எடுத்து அப்படியே வாழை இலைக்கு மாற்றி ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கங்க. வாழை இலையில் இது மாதிரி நடுவில் வச்சு அப்படியே மடித்து விட்டுக்கங்க. எத்தனை வாழை இலை தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே இதே மாதிரி சைஸுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வச்சு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து இது மாதிரி ஸ்டீமரில் அடிக்கிடுங்க. இதே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். வரிசலாக இது மாதிரி அடிக்கிட்டு அப்படியே மூடிடுங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும். அதிக டைம் எடுக்காதுங்க. ரவையெல்லாம் நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம். நல்ல இலை மணத்தோட கமகமன் ஹெல்த்தியான ஒரு மாலை உணவு ரெடி ஆகிடுது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வாசம் வந்திருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு இந்த மாலை நேர உணவை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதையே இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்குங்க. எப்போ ஒரே மாதிரி எண்ணெயில் பொரித்த ஸ்நாக்ஸ் ஐட்டமாக செஞ்சு தராமல் கடைகளில் போய் காசு கொடுத்து வாங்காமல் சிம்பிளான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.